இந்த உலகம் தாங்குமா? உலகம் போகும் போக்கு அந்த தெய்வம் ஏற்றுமா? மனிதனும் போகும் போக்கு இந்த உலகம் தாங்குமா? உலகமும் போகும் போக்கு அந்த தெய்வம் ஏற்றுமா? இனிமே அந்த பொண்ணு மேரிய இந்த ஆசிரமத்துல வச்சிருக்க கூடாது. அவளால நம்ம பேரே கெட்டு போச்சு. எனக்கு எல்லாம் தெரியும். மேரி கார்த்திக் 2 பேருமே ரொம்ப நல்லவங்க. கொஞ்ச நாள் அவகாசம் கொடுத்தீங்கன்னா 2 பேருக்கும் கல்யாணம் செய்து வச்சு கௌரவமாவே அனுப்பி வைக்கலாம். அவங்க கௌரவத்தை மட்டும் பாக்குறீங்களா ஃபாதர்? நம்ம கௌரவம் என்ன ஆகுறது? கார்த்திக்க புருஷன்னு சொன்னா இல்லையா, நல்லவனா இருந்தா இனிமே மேரிக்கு வாழ்வு தர வேண்டியது அவனோட கடமை. உடனே மேரியை டிஸ்மிஸ் பண்ணிடுங்க. மேரி, அவசரப்பட்டு வாழ்க்கையை கெடுத்துக்கிட்டேடி. இப்ப எங்கடி போற? எனக்கு ஒண்ணும் புரியலடி. மேரி, நேர கார்த்திக் வீட்டுக்கு போ. உன்னாலதான் எனக்கு இந்த நிலைமை ஆச்சு. எனக்கு ஒரு வழி சொல்லுன்னு கேளு. இல்லடி, அவரே ரொம்ப குழப்பத்துல இருக்காரு. நான் வேற அவருக்கு சுமையா இருக்க விரும்பல. வேற என்னதான் செய்ய போற? எங்கேயாவது வீட்டோட தங்கி வேலை கிடைக்குதான்னு பார்க்க போறேன். கிடைக்கலன்னா ஆத்துலயோ குளத்திலயோ இல்ல ரயில் தண்டுவாளத்திலயோ என் கதையை முடிச்சுக்க வேண்டியதுதான். மேரி, பயப்படாத. நான் வேற யாரும் இல்ல, உன் வருங்கால மாமியார். என் பிள்ளைய உன் புருஷன் சொன்ன பாவத்துக்காக நீ ஒன்னும் உயிரை விட வேண்டாம். நீ யாரு என்னன்னு தெரிஞ்சுக்கத்தான் நான் இந்த ஆசிரமத்துக்கு வந்தேன். தெரிஞ்சுக்கிட்டேன். என் கூட வா. ஐயா, உங்களை கையெடுத்து கும்பிடுறேன். எங்க பரம்பரையில யாரும் இன்ஜினியரிங் படிச்சதே இல்ல. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லிருக்காங்க. இல்ல சார், உங்க அப்பா தான் எங்க வீட்டுக்கு வந்து டிஃபன் எல்லாம் சாப்பிட்டுட்டு இந்த வீட்டுக்கு வந்து மாப்பிள்ளைய பார்க்க சொன்னார். அப்பா, வர வர இந்த கிழவன் பண்ற தொந்தரவு தாங்க முடியலப்பா. என்னடா என்ன? இவரு he is my son, BA வெட்டி ஆபீசர். குட் மார்னிங் மாப்பிள்ள. மாப்பிள்ளையா? சார், BA படிச்சுட்டு வேலை இல்லாம இருக்க எனக்கு கல்யாணம் ஒரு கேடா? தயவு செய்து போயிட்டு வாங்க. அவங்கள ஏன்டா போக சொல்ற? அதிர்ஷ்டம் வீட்டை தேடி வந்திருக்கு, விரட்டுறியா? வாங்க சம்பந்தி. சும்மா இருங்க தாத்தா. எங்க டிஃபன் கிடைக்கும், எங்க சோறு கிடைக்குன்னு அலையறீங்களே. ஒருவேளை டிஃபனுக்கா ஒரு கல்யாணத்தை பேசிட்டு வந்து நிக்கிறீங்க. கருமம். இவர் பேசுறதெல்லாம் பெருசா எடுத்துக்காம தயவு செஞ்சு போயிட்டு வாங்க. வாய மூடா. நம்ம குடும்பத்தை பத்தி வேற யாரும் தப்பா பேச வேண்டாம். நீங்க 2 பேரே போதும். நீ ஒரு பக்கம், அவர் ஒரு பக்கம். ஐயா, இது செய்து நீங்க கிளம்புறீங்களா? பதட்டப்படாம நான் சொல்றத கேளுங்க. நடந்தது நடந்து போச்சு, அதை விடுங்க. உங்க பையனை எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு. நீங்க சரின்னா கல்யாணத்தை உடனே முடிச்சிடுவோம். நீங்க எந்த செலவும் பண்ண வேண்டாம், எல்லாத்தையும் நானே பாத்துக்கிறேன். அப்படியே உங்க பையனுக்கு ஒரு வேலையை வாங்கி கொடுத்துறேன். அட என்னங்க நீங்க ஒண்ணு சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டு வரதட்சணை கொடுக்காம கல்யாணம் பண்ணலாம்னு பாக்குறீங்களே. முதல்ல எவ்வளவு வரதட்சணை கொடுப்பீங்க? எவ்வளவு நகை நட்டு போடுவீங்க? தனித்தனியா எங்களால எதுவும் செய்ய முடியாதுங்க. வேணா மொத்தமா 25,000 ரூபாய் வரதட்சணையா கொடுத்துடுறோம். ரகு, சரின்னு சொல்லு. 25,000 ரூபாய் வாங்கி சுமதி கல்யாணத்தை முடிச்சிடலாம். இந்த மாதிரி சான்ஸ் வரவே வராது. இந்த மூஞ்சிக்கு எவன்டா 25,000 ரூபாய் கொடுப்பான்? வாமா வா. 25,000 ரூபாய் வரதட்சணையோட அதிர்ஷ்டம் நம்ம வீட்டை தேடி வருது. இப்ப நீ சரின்னு சொன்னா இந்த கல்யாணம் ஜாம் ஜாம் நடக்கும். நம்ம கஷ்டமும் தீரும். மாமா, உங்க பேரனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சு. ஏங்க, உங்க பொண்ண என் மகனுக்கு 2ஆம் தரமா கொடுக்கறதுக்கு நீங்க தயாரா? தயார்னா என் மூத்த மருமக கிட்ட ஒரு வார்த்தை கேட்கணும். எந்திரடி போகலாம். சுத்த மானங்கட்ட குடும்பமா இருக்கு. ஏயா, உன் மூஞ்சிக்கு முருகலான நெய் தோசை கேக்குதா? சீ, நீ எல்லாம் ஒரு மனுஷனா? போ. ஜானகி, நீ என்ன சொல்ற? மேரி, உள்ள வாமா. வாமா. இவர்தான் உன் கணவரோட தாத்தா. இவர் உன் மாமா. அவ உன் கணவரோட தங்கச்சி. அம்மா, நான் ஒரு தப்பும் பண்ணல. இவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் சொன்னது வாஸ்தவம் தான். ஆனா இன்னும் தாலி கட்டல. இவளுக்கு நீ இந்த செயின் போடல? செயின் போட்டேன் அவன் நம்பிக்கைக்காக. ஆனா தாலி கட்டல. செயின் போட்ட என்ன, மோதிர மாத்திர என்ன? ஒரு பொண்ண கோர்ட்ல என் மனைவின்னு சொல்லி அது ரெக்கார்ட் ஆனதோ அவன் மனைவி ஆயிட்டா. மேரி, நீ உள்ள போமா. சுபதி, குளிக்க தண்ணி எடுத்து வை. என்ன ஆளாளுக்கு ஏதோ பேசிட்டு எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு. உங்களுக்கு எல்லா விவரமும் அப்புறம் சொல்றேன். ஜானகி, மத்த விவரங்களை நீ எப்ப வேண்டாலும் பேசு.
உன் பையன் செஞ்சது தப்புன்னு நீ நினைச்சா அவனை வீட்டை விட்டு துரத்து இல்ல கைய கால ஓட. அதுக்காக ஒரு கிறிஸ்தவ பொண்ண மருமகளா இந்த வீட்டுக்கு கொண்டு வந்துடாத. என் பரம்பரை கௌரவமே போயிடு சொல்லிட்டேன். கௌரவம் மட்டும் போயிடாது மாமா. இந்நேரம் இந்த பொண்ணு செத்துருந்தா அந்த சாபத்துல இந்த பரம்பரையை புண்ணு இல்லாம அழிஞ்சு போயிருக்கோம். இவனால நடுத்தருக்கு வந்து இந்த பொண்ணு போறதுக்கு இடம் இல்லாம தற்கொலை பண்ணிக்கிற அளவுக்கு போயிட்டா. எனக்கு என்னால உங்க குடும்பத்துல எந்த பிரச்சனையும் வர வேண்டாம். என் தலையில எப்படி எழுதிருக்கோ அப்படியே நடக்கட்டும். நான் போறேன். மேரி, நான் சொல்றேன், நீ உள்ள போ. போமா. எனக்கு கொஞ்சம் வாங்க. ஜானகி, நீ செஞ்சது நல்ல காரியம் தான். ஆனா நீ நல்ல மனசோட செஞ்சது இந்த உலகம் ஒத்துக்காதுமா. ஜாதி மதம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு நீதி நேர்மைக்காக நீ மதிப்பு கொடுக்குற. அதை பார்த்து இந்த உலகம் சிரிக்குமேமா. நல்லா யோசிச்சு பாரு. நாளைக்கு இந்த விஷயம் வெளியில தெரிஞ்சா நம்ம பொண்ணு சுமதிக்கு கல்யாணம் நடக்காதுமா. நடக்காது. இதே நிலைமை நம்ம பொண்ணுக்கு வந்தா நீங்க தாங்கிக்குவீங்களா? நம்ம பொண்ணுக்காக தான் ஆறுதல் சொல்றதுக்கோ தட்டி கேட்கறதுக்கோ சொந்தம் வந்து இருக்காங்க. அந்த மாரி பாவங்க அனாதை. இந்த பாருங்க, இந்த விஷயம் தெரிஞ்சு ஊர் பூரா பேசுறதுக்கு முன்னாடி சுமதி சுந்தரத்துக்கு கல்யாணம் நடத்திட்டீங்கன்னா எல்லாம் சரியா போயிடும். சுமதியை தான் கட்டிக்குவேன்னு சுந்தரம் பிடிவாதமா இருக்கிறதுனால நீங்க கிருஷ்ணமூர்த்தி கிட்ட ஒரு வார்த்தை பேசிட்டு வாங்க. ஜானகி, அன்னைக்கு ரோட்ல வச்சு என் மானத்தை வாங்கி நான் மூஞ்சில நான் முழிக்க மாட்டேன். எல்லாரும் பிரச்சனைக்கு பயந்து பயந்து ஒதுங்கினா பிரச்சனை எப்படிங்க தீரும்? சரி சரி, நானே போய் பேசிட்டு வரேன். ஜானகியம்மா, நீங்க சொல்றதெல்லாம் சரி. உங்க பொண்ணும் என் பையனும் ஒருத்தர் விரும்புறாங்க. அதுக்காக பைசா செலவில்லாம இந்த கல்யாணத்தை நடத்தணும்னு பாக்குறீங்களே. என் நிலைமையில நீங்க இருந்தா ஒத்துப்பீங்களா? நீங்க என்னதான் எதிர்பார்க்கறீங்க? ரூபாயோட மதிப்பு குறைஞ்ச அப்புறம் மார்க்கெட் நிலவரம் ஏறி போச்சும்மா. இருந்தாலும் எங்க எதிர் வீட்டுல குடியிருக்கிறீங்கிற காரணத்துக்காக உங்களுக்கு குறைச்சு சொல்றேன். ஒரு 50,000 கொடுத்துருங்கம்மா. என் மூஞ்சிக்கு அவ்வளவு தரமாட்டாங்கப்பா. கரெக்ட். உன் மூஞ்சிக்கு 3 காசு கொடுக்க மாட்டான். நான் ஏன் கேக்குறேன்னா என் சொத்துக்கு 16 வீடு இருக்குது இல்ல ஜானகியம்மா. கடைசியா நீங்க என்ன ரேட்டு சொல்றீங்க? எப்பா, அவங்க பாவப்பட்ட குடும்பம்ப்பா. ஒரு 10,000 ரூபாய் பண்ணுவாங்க, அவ்வளவுதான்ப்பா. 10,000? கிழிஞ்சது போ. அதை வச்சுக்கிட்டு காது குத்துற கல்யாணம் கூட பண்ணிக்க முடியாது. இங்க ஓட்ட போட எவ்வளவு ஆச்சு தெரியுமா? எப்பா, என்ன இந்த வழிக்கு வர மாட்டேங்கிறீங்க? வரதட்சணை கொடுக்கறதும் வாங்குறதும் சட்டப்படி தப்பு. கொலை பண்றது கூட தான் தப்பு. அதுக்காக நாட்டுல கொலையே நடக்காமலா இருக்குது? சட்டத்தை கொண்டாந்து என்கிட்ட நீட்டுறான். ஐயா, எங்க குடும்ப நிலைமை உங்களுக்கு தெரியும். சரிம்மா, உங்க குடும்பம் தரித்திர குடும்பம்னு நீங்களே ஒத்துக்கிட்டதுனால நானும் குறைச்சு கேட்கிறேன். ஒரு 25,000 ரூபாய் கொடுத்தீங்கன்னா இந்த கல்யாணத்தை முறைப்படி நடத்துவோம். இல்ல இவனை கூட்டிட்டு போய் எங்கேயாவது கல்யாணத்தை முடிச்சு வீட்டோட மாப்பிள்ளையா வச்சுக்கோங்க. சனி விட்டதுன்னு நான் நிம்மதியா இருப்பேன். அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நாங்க எப்படியாவது 25,000 ரூபாய் வரதட்சணை ஏற்பாடு பண்றோம். இந்த 2 கல்யாணத்தையும் உடனே முடிச்சாகணும். அதுக்கு ஒரு வழிதான் இருக்கு. என்னது? நான் ஃபேக்டரி வேலையை விட்டு ரிட்டையர் ஆயிட்டேனா எல்லாம் சேர்த்து என் பழைய கடன் போக 40-50 கைக்கு வரும். என்னது? வேலையை விடுறீங்களா? வேண்டாங்க. நமக்கு இருக்கிற ஒரே நம்பிக்கை உங்க உத்தியோகம் தான். அதை விடுறது தற்கொலைக்கு சமங்க. அதுக்கப்புறம் நம்ம எதிர்காலத்தை நினைச்சு பார்க்கவே முடியாது. நமக்கு நீ என்ன எதிர்காலம் இருக்கு? நம்ம பிள்ளைங்க எதிர்காலம் தான் நம்ம எதிர்காலம். வர்ற பணத்துல பிள்ளைங்க கல்யாணத்தை முடிப்போம். மீதியை பேங்க்ல போடுவோம். என் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேலை கிடைக்காம போயிடும். ஆனா இந்த ஃபேக்டரியில் கிடைக்கிற சம்பளமும் மரியாதையும் வேற எங்கேயும் கிடைக்காதுதான். என்னாலும் எப்படி சம்பாதிக்க முடியும்? அதுக்குள்ள பையனுக்கு ஏதாவது வேலை கிடைச்சிருச்சுன்னா என் பழு குறையும். அப்படியெல்லாம் கனவு காணாதீங்க. சம்பாதிக்க ஆரம்பிச்சா உங்க பையன் அதை கொண்டு வந்து உங்க கையில தந்துட மாட்டான். நீங்க வேலையை விட்டுட்டீங்கன்னா நம்ம 2 பேரும் நடு தெருவுல நிக்கணும். சம்பாதிக்காதனாலதான் உங்க அப்பாவை தாத்தான்னு கூப்பிட வேண்டிய பேரனும் பேத்தியும் கிழவான்னு கூப்பிடுறாங்க. தண்டுச்சோறுன்னு கிண்டல் பண்றாங்க. அந்த நிலைமை உங்களுக்கு வந்தா அதை நீங்க வேணா தாங்கிக்கலாம். என்னால தாங்கிக்கவே முடியாதுக்கு. அம்மாடி, டேய் ஜானகி, இங்க வா, உட்கார் உட்கார். இத பார், நீ தைரியமா இருக்கணும். நம்ம பிள்ளைங்க எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்கள வாழ வைக்க வேண்டியது நம்ம கடமை. நாம நம்ம கடமை செய்வோம். அதுக்கு மேல ஆண்டவன் பார்த்துக்காரு. என்ன ரகுராம் இது? ஏன் இந்த பைத்தியக்காரத்தனம்? எதுக்காக வேலையை ராஜினாமா பண்ணணும்? வேற வழி தெரியல சார். என் பொண்ணுக்கு கல்யாணம் நிச்சயம் பண்ணிருக்கேன். அதுக்கு கொஞ்சம் பணம் தேவைப்படுது. அதனாலதான். உன் நிலைமை எனக்கு புரியுது. இப்போ வேலையை ரிசைன் பண்ணா கூட உன்னுடைய ப்ராவிடென்ட் ஃபண்ட், கிராஜுவிட்டி, இந்த பேப்பர்ஸ் எல்லாம் ஹெட் ஆபீஸ்க்கு போய் கிளியர் ஆகி பணம் கையில வந்து சேர்றதுக்கு 6 மாசத்துக்கு மேல ஆகும்.
நீ ஒன்று பண்ணு, நம்ம மேனேஜிங் டைரக்டர் ஹைதராபாத்ல தான் இருக்காரு, நேர போய் அவர் பாரு. நானும் ஃபோன் பண்ணி அவருக்கு விஷயத்தை சொல்லிடுறேன். உனக்கு உடனடியா கையில பணம் கிடைக்கணும்னா இதை தவிர வேற வழியே இல்லை. ரொம்ப நன்றி சார். காரியம் நடந்தா சரி. மாச கடைசியில பணம் கேட்டா எப்படிடா? அம்சிக்கிற போறதுக்கே துட்டு இல்ல, ஹைதராபாத் போறதுக்கு பணம் கேக்குறிய? ஏதோ 100-200 அட்ஜஸ்ட் பண்ணி தரலாம்பா. ஆளுக்கு 500 ரூபாய் கொடுக்கலாமே. பரமசிவம் எப்படியாவது நீ. அவன் இல்லைன்னு சொல்லிட்டான், என்னால சொல்ல முடியல, அவ்வளவுதான். பாப்பா போலாம். மாச கடைசியில் 500 கொண்டா 1000 கொண்டான்னு எங்க போறது? ஏமிட்டுற விஷயம்? அவசரமா ஹைதராபாத் போகணும். ஃப்ரெண்ட்ஸுங்க கிட்ட பணம் கேட்டு பார்த்தேன், ஒருத்தரும் இல்லைன்னு சொல்லிட்டான். எவன்டா கொடுப்பான்? இதுவரை கடனை கொடுத்து அந்த பிச்சைக்கு திருத்துனாரு. வீட்டுல ஏதாவது பொருள் இருந்தா அடமானம் பெட்டு. அடமானம் வைக்கிறதுக்கு இனிமே என்ன இருக்கு? அப்படி பாக்காதடா. 25 సంవత్సరాల స్నేహంరా. உன் மக பிறக்கிறதுக்கு முன்னாடியே நீ దగ్గరికి వచ్చానరా. தௌர்பாகிடா తెలుసునా? சாரி டியர், வேற வழி தெரியலேதோ. கொஞ்ச நாளைக்கு மார்வாடி கடையில் ரெஸ்ட் எடு, டப்பு வஸ்தே உன்னை ரோட்டு கொண்டு வந்துடுறேன். இந்த வண்டிக்கு 1000 ரூபாய் தான் தர முடியும். சார் சார் மேல ஒரு 500 ரூபாய் போட்டு கொடுங்க சார். நல்ல வண்டி சார், ஆல் ஒரிஜினல் பார்ட் சார். எனக்கு கொஞ்சம் அவசரமா பணம் வேணும் சார். இந்த ஓட்ட வண்டிக்கு இதுக்கு மேல எவனும் தரமாட்டான். இஷ்டம் இருந்தா வாங்கிட்டு போ, இல்லைன்னா வேற இடம் பாரு. சரி கொடுங்க. இதுல ஒரு கையெழுத்து போடு. அட பாவி, என்னை விட்டு பிரிய மனம் இல்லாம உன் உயிரியை விட்டுட்டேடா. உனக்கு இருக்கிற பந்த மாசம் கூட இந்த உலகத்துல யாருக்குமே இல்லடா. உன் ஆத்மா சாந்தி அடையிட்டு. ஸ்கூட்டரையாவது வித்து பணம் வாங்கலான்னு பார்த்தேன், அதுவும் லாரி மோதி செத்து போயிடுச்சு. நானும் எல்லாரும் கிட்ட கேட்டு பார்த்துட்டேங்க. மாச கடைசி இல்ல, எல்லாரும் நம்ம மாதிரி தான். சார், நீங்க தப்பா நினைக்கலனா தயவு பண்ணி இதை வாங்கிக்கங்க. எனக்கு நிலைமை புரியுது. என்னை யாரும் ஒருத்தையும் நினைக்காம உங்க குடும்ப சுக துக்கங்கள்ல பங்கெடுத்துக்க வந்த ஒருத்தையும் நீங்க நினைச்சா இதை மறுக்காம வாங்கிக்கங்க. பணம் வந்ததும் இதை உடனே மீட்டு கொடுத்துட்றேம்மா. பரவாயில்லைங்க சார். இனிமே என்ன சார்னு கூப்பிடாதம்மா, மாமான்னு கூப்பிடு. சரிங்க மாமா. சுமதி, ஒரு விஷயம் கேள்விப்பட்டியா? என்ன? அப்பா வேலையை ராஜினாமா செய்ய போறாராம். ஏன் தெரியுமா? எல்லாம் ஏன் கல்யாணத்துக்கு தான். வாய முடி கழுத. வர்ற ப்ராவிடன்ட் ஃபண்ட் பண்ணல, உன் கல்யாணத்தை மட்டும் பண்ணிட்டா அப்படி ஏன் கதை என்ன ஆகுது? அப்பா வேலையை ராஜினாமா செய்யறது எனக்காகத்தான். அப்பா நான் ஊருக்கு போயிடுறேன். ப்ராவிடன்ட் ஃபண்ட் பணம் வந்தானே எனக்கு தானே. அந்த பணம் என் கல்யாணத்துக்கு தானேப்பா. ரகு, அதுல ஒரு பங்கு என் சேஃப்டிக்காக பேங்க்ல போட்டுருவேல்ல. இப்ப எதுக்குப்பா அதெல்லாம்? அப்பா பணம் எனக்கு தானேப்பா. இல்ல எனக்கு தானேப்பா. பணம் வந்ததும் ஒப்பனம் மறந்துடாத சொல்லிட்டேன். கிழவா, இந்த வயசுல உனக்கு எதுக்கு பணம்? அப்பா பணம் எனக்கு தான் கொடுப்பாரு. இல்ல எனக்கு தான். இல்ல எனக்கு தான்.